அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கு மேக்கப் போட்டுட்டு. ஞாபக சக்தின்னு சொல்றோம் இல்லையா, அதை எழுந்துட்டா என்ன ஆறுது அப்படின்றதுதான் டாபிக். இப்போ சடனா எழுந்துடுறாங்க சில பேர். இப்போ பைக்ல போறாங்க, ஹெல்மெட் போடாம போறாங்க, ஹெல்மெட் போட்டுனே கூட போறாங்க, விழுந்துடுறாங்க, பிளட் சிந்துதுன்னு வச்சுங்க பிரெயின்ல. அது சில இடத்துல அழுத்திடுச்சு அப்படின்னா ஆபரேஷன் பண்ணாலும் பண்ணாகட்டியும் மெமரி லாஸ் வரலாம், சுத்தமா மறந்துடலாம். அந்த பைக் ஆக்சிடென்ட் ஆனதே மறந்துடுவாங்க, அதுக்கு முன்னாடி சில ஈவெண்ட்ஸும் மறந்துடுவாங்க. இல்ல பிரெயின்ல ஏதாவது டியூமர் வந்திருக்கலாம், ஒரு கட்டி வந்திருக்கலாம், கிளையோமா, ஷானோமா நிறைய சொல்லுவோம். கட்டியே வந்து சில நரம்புகளை அழுத்தும் போது மெமரி லாஸ் வரும். இல்ல அதை ஆபரேட் பண்ணி எடுத்த அப்புறம் அது ஒரு வழி இல்லாம அந்த கட்டி எடுத்தே ஆகணும் போது அதுக்கும் மெமரி லாஸ், அந்த நரம்பு அஃபெக்ட் ஆகும்போது மெமரி லாஸ் வரும். சோ இது மாதிரி சடனா மெமரி லாஸ் வந்துட்டா அந்த நபர் உங்களுக்கு ரொம்ப, உங்க வீட்டுல உங்களுடைய லவர், உங்களுடைய வைஃப், பாய் ஃப்ரெண்ட், ஆர் உங்களுடைய அப்பா அம்மா, உங்க குழந்தை யாரா நடந்துட்டா என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அவங்களுக்கு என்ன ஆகும்? அவங்க அப்படியே டேஸ்டா இருப்பாங்க. பசினா என்னன்னு தெரியாம கூட வாழ்வாங்க, இல்ல பசிக்கும் போது சாப்பிடுவாங்க, ஏதோ குழந்தை மாதிரி காலையிலேயே தூங்கிட்டு இருப்பாங்க, நைட் எல்லாம் தூங்காம அவஸ்தை பண்ணுவாங்க. அவங்க திங்ஸ் மறந்துடுவாங்க, அவங்களுடைய ட்ரெஸ் போட்டுக்கிறது, அவங்க பாத்ரூம் போயிட்டு வர்றது, அவங்களுக்கு வந்து அதான் சொல்றேன், அந்த குழந்தைத்தனத்தை, அந்த ஒரு டிபெண்டன்சியை உருவாக்கிப்பாங்க. என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கு சில விஷயம் புரியுது, சில வார்த்தைங்க புரியுது, சில வார்த்தைங்க புரிய மாட்டேங்குது, இல்ல புரிஞ்சாலும் எக்ஸ்பிரஸ் பண்ண வர மாட்டேங்குது. சோ எப்படி ஹேண்டில் பண்றது?